தமிழக கேரள எல்லையிலுள்ள குமுளி பஸ் ஸ்டாண்டில் லாட்டரி சீட்டு கடை நடத்தி வருகிறார் சமுத்திரக்கனி. மனைவி அனன்யா மற்றும் 2 மகள்களுடன் வசிக்கும் அவர் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கும் குடும்பத்தை சேர்ந்தவர். ஒரு மகளுக்கு சரியாக பேச்சு வராது. சிகிச்சைக்கு பல லட்ச ரூபாய் செலவாகும். இந்த நிலையில அவரிடம் லாட்டரி சீட்டு வாங்கும் பாரதி ராஜா கையில் பணம் இல்லாததால் கடன் சொல்லிவிட்டு அந்த சீட்டுகளை சமுத்திரக்கனியிடமே கொடுத்துவிட்டு செல்கிறார். அதிர்ஷ்டவசமாக அந்த சீட்டில் ஒன்றுக்கு 1.5 கோடி ரூபாய் பரிசு விழுகிறது. அந்த பணத்துக்கு சமுத்திரக்கனியின் குடும்பம் உரிமை கொண்டாட பாரதி ராஜாவை தேடி சமுத்திரக்கனி செல்ல 1.5 கோடி ரூபாய் பணத்துடன் எஸ்கேப் ஆகிவிட்டதாக தமிழ்நாடு போலீசார் சமுத்திரக்கனியை வலை விரித்து தேட பிறகு என்ன நடக்கிறது என்பதுதான் திரு மாணிக்கம் என்ற மீதி கதை. மனிதநேயமும் அறமும் மட்டுமே வெல்லும் என்று நேர்மையின் உச்சமாக வாழும் கேரக்டரில் சமுத்திரக்கனி 100% பொருந்தி இருக்கிறாரு. கிளைமேக்ஸில் அவர் பேசும் வசனங்கள் சாட்டையடி. குடும்ப வறுமையின் காரணமாக அவரை 1.5 கோடி ரூபாய்க்கு அடிமையாக்கும் அனன்யா, 2 மகள்கள் இளவரசி ஆகியோர் கொடுத்த வேலையை கச்சிதமாக செய்துள்ளனர். பாரதி ராஜா வடிவுகரசி தம்பதிக்கு ஓரிரு காட்சிகள் என்றாலும் அனுபவ நடிப்பை வழங்கியுள்ளனர். நாசர், கருணாகரன், சுனில் குமார், தம்பி ராமையா, சின்னி ஜெயந்த், சாம் ஸ்ரீமன், சேரன்ராஜ் உள்ளிட்ட பலர் தங்களுடைய கேரக்டருக்கு நியாயம் செய்துள்ளனர். தமிழகம் மற்றும் கேரள இயற்கையை கேமராவில் அள்ளி கொண்டு வந்து அசத்தி இருக்கிறார் எம். சுகுமார். குறிப்பா பொம்மக்கா பாடலில் ஒளிப்பதிவு அசத்தல். விஷால் சந்திரசேகரின் இசையில் பாடல்கள் கேட்கும் ரகம். பின்னணி இசையில் அழுத்தமான முத்திரை பதித்திருக்கிறார். நேர்மையாக வாழ்பவனுக்கு சோதனைகள் வரும். வறுமையிலும் நேர்மையை கடைபிடித்தால் அதிர்ஷ்டம் அவனை தேடி வரும் என்ற நம்பிக்கையை விதைத்திருக்கும் இயக்குனர் நந்தா பெரியசாமி. கேரளா பார்டரில் கதை நடப்பதால் ஓணம் பண்டிகை காட்சிகளை அடிக்கடி இடம்பெற செய்திருப்பது காட்சிகளின் ஓட்டத்துக்கு தடை போடுகிறது. போலீசாரின் திடீர் மனமாற்றம் டிராமாவாக இருக்கிறது. நேர்மையே வெல்லும் என்ற பாடத்தை படம் சொல்லியிருக்கிறது.